Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாரம் ஒரு புது டெக்னாலஜியை பற்றி நம்ம பேசுகிறோம். நிறைய பேட்டரி ரிலேட்டட் டெக்னாலஜியை பற்றி நம்ம தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பிளேட் பேட்டரியாக இருக்கட்டும், எல்எஃபியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காமனாக நம்ம என்னென்ன பேட்டரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான பேட்டரி ரிலேட்டட் ஸ்டோரிஸ் நிறையவே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதுனால நம்ம தொடர்ச்சியாக இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட அந்த ஆர்வம், ஓகே, மக்கள்கிட்ட இந்த பேட்டரி டெக்னாலஜினா என்ன, அதை புரிஞ்சிக்கிறது பற்றியும் என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்ற அந்த ஆவல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அதுக்கான தேடல் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு புதுசாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் வருது அப்படின்னும் போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு ஹையர் சைடில் இருக்கணும் அப்படின்றது தான். நல்ல ஒரு புரிஞ்சு ஒரு வெஹிக்கிள் இல்லை ஏதோ ஒரு டெக்னாலஜியில் நம்ம காசு போடுறோம் அப்படின்னும் போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்ல. ஸோ அதுக்கான ஒரு விஷயந்தான். சரி, இன்றைக்கி ஒரு புது பேட்டரி டெக்னாலஜி, இதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பேட்டரி. இதை வெறும் ஏர் பேட்டரி அப்படின்னு சொல்லாமல் அலுமினியம் ஏர் பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம ஷார்ட் ஃபார்மில் ஏர் பேட்டரின்னு சொல்கிறாங்க, அலுமினியம் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலுமினியம் ஏர் பேட்டரி. ஓகே, இந்த அலுமினியம் ஏர் பேட்டரி அப்படின்ற இந்த விஷயம் ரொம்ப காலமாகவே ஒரு டிஸ்கஷனில் இருக்குது. அண்டு இதோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இது மார்க்கெட்டுக்கு கொண்டு வரலாமா, இதை சந்தைப்படுத்தினா எந்த அளவுக்கு லாபம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்குது. ரொம்ப டெவலப்மெண்ட் ஃபேஸ்லேயே தான் இருக்குது. இன்னும் அலுமினியம் ஏர் பேட்டரி ஃபுல்லாக ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வரலை அப்படின்றது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது என்னப்பா அலுமினியம் ஏர் பேட்டரி, இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்றது கேட்டிங்கன்னா, இந்த அலுமினியம் ஏர் பேட்டரி லித்தியம் ஏர் பேட்டரியில் லித்தியம் பேட்டரி நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறோம்ல, அது என்எம்சியாக இருக்கட்டும், எல்எஃபியாக இருக்கட்டும், இதோட 6 மடங்கு சக்தி வாய்ந்தது அப்படின்றாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணி 100 கிலோமீட்டர் போனீங்கன்னா, இதை நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா 600 கிலோமீட்டர் போகும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு அதிக சக்தி இருக்குது. அதே நேரத்தில் குறைச்ச இடத்த யூஸ் பண்ணும். கம்பேரிட்டிவ் ஒரு எல்எஃபி பேட்டரி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுதோ, இல்லை ஒரு என்எம்சி கெமிஸ்ட்ரி, குறிப்பாக அந்த ஃபேமிலியை நம்ம லித்தியம் கெமிஸ்ட்ரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக லித்தியமே கிடையாது. உங்களுக்கு அலுமினியம் அப்படின்ற அந்த ஒரு மூலக்கூறை வச்சு பயன்படுத்துறதுனால இது லித்தியம் அப்படின்ற இந்த மூலக்கூறுக்குள்ளேயே வராது. டோட்டலி டிஃப்ரெண்ட் கெமிஸ்ட்ரி. லித்தியம் வேற, அலுமினியம் ஏர் பேட்டரி வேற. இந்த அலுமினியம் ஏர் பேட்டரி அப்படின்ற ஒரு அவுட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் ஒரு அலுமினியம் ஒரு வாட்டர் பேஸ்ட் எலக்ட்ரோலைட்டில் வச்சுருப்பாங்க. அதில் அலுமினியம் உங்களுக்கு ஆனோடாகவும், அந்த வாட்டர் எலக்ட்ரோலைட் உங்களுக்கு கேத்தோடாகவும் இருக்கும். ஸோ இதில் எலக்ட்ரிசிட்டி அலுமினியம் அலுமினியம் ஆக்சைடாக மாறும்போது உங்களுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி தயாராகுது. இதில் ஒவ்வொரு வாட்டியும் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த அலுமினியம் வருதில்ல, அதை ஆக்சைடு ஃபார்மேட்டுக்கு மாறுறதுனால உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிசால்வ் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஃபுல் சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அலுமினியம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அது ஃபுல்லாக அலுமினியம் ஆக்சைடாக வர வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரப்டாக ஸ்டாப் ஆகிடும். இதுதான் உங்களுக்கு அலுமினியம் ஆக்சைடோட முக்கியமான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை ஸ்பெசிஃபிக்காக பவர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 200 வாட் பெர் கேஜி அப்படின்னு சொல்லலாம். லித்தியம் அயன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு 100, 150 அந்த அளவுக்கு தான். ரொம்ப ஹை கிரேட் அப்படின்னு 150 வாட்ஸ் பெர் கேஜி தான் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது பிளேட் பேட்டரி சொல்லணும். பிளேட் பேட்டரிலாம் உங்களுக்கு 150 கிட்ட கொண்டு வராங்க, 180 கிட்ட கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. இது ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 வாட் பெர் கேஜி வரைக்கும் உங்களுக்கு சக்தியை வெளியிடுது அப்படின்னும் போது இப்போ இருக்கிற கெமிஸ்ட்ரியோட ரொம்ப ஹை பவர் பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேட்டரியோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இது ஒரு கம்ப்ளீட்லி ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ஆனோட தான் உங்களுக்கு டிசால்வ் ஆகுது. ஸோ மறுபடியும் இன்னொரு பியூர் ஆனோட நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது மறுபடியும் அந்த பேட்டரியை கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கும்போது இது ஏன் ஒய் நாட் வி கேன் யூஸ் இட் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, அலுமினியம் மட்டும் அதுதான் போதும், மறுபடியும் நம்ம ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும்ல. ஸோ ஒய் நாட் வி கேன் யூஸ் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதோட ப்ரைமரி உங்களுக்கு அட்வான்டேஜை நான் சொல்லிடுறேன்.
அட்வான்டேஜ் என்னென்னா இதை வந்து நம்ம சார்ஜே பண்ண தேவையில்லை, வெறும் அலுமினியம் மட்டும் மாற்றினா போதும். இது கம்ப்ளீட்லி ரீசைக்கிளபிள். ஸோ உங்களுக்கு ஒரு பேட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம தூக்கி போட தேவையில்லை, குப்பையாக்காது உலகத்தை. இப்போ முக்கியமாக பேட்ரி வந்து குப்பையாக்கிக்கிட்டு இருக்குல்ல, அப்படியே ஒரு விஷயம் கிடையாது. கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மறுபடியும் வந்து எவ்வளோ வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து தெர்மல் சேஃப்டி இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளோட லித்தியமோட. ஏன்னா இதோட வாட்டர் பேஸ்ட் எலக்ட்ரோலைட் வந்து அந்த அளவுக்கு தீ பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வெறும் அலுமினியம் ஆக்சைடு ஆகுது. இதனால எந்த விதமான நச்சு பொருளும் வந்து இதில் தயாராகாது. அன்டில் நம்ம ஒரு லித்தியம் பேஸ்டு எடுக்கும்போது இதில் வந்து மேக்னீஷியம் யூஸ் பண்ணுறோம், நிக்கல் யூஸ் பண்ணுறோம், ஸோ கோபால்ட் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு நச்சு பொருளான ஒரு விஷயம் அப்படின்னு பாருங்கள். இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் காஸ்ட் ஆகுது. அண்டு இது கோபால்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தடையே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதோட உற்பத்தியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டார்க் ஏரியா, அதாவது டார்க் ஏரியான்னு சொன்னால் டார்க் மார்க்கெட்லேருந்து தான் அந்த கோபால்ட்டே ஃபஸ்ட்டு கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ அதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு நிக்கல் மேக்னீஷியம் கோபால்ட்டோட கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா மேக்னீஷியம் கிடைக்கிறதுலையும் வந்து தட்டுப்பாடு இருக்குது, நிக்கலும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்க மாட்டுது, பொருளோட விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது, பேட்டரியோட காஸ்ட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் முக்கியமான நச்சு பொருள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபால்ட்டு பயங்கரமான நச்சு பொருள்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் தான் லித்தியம் கெமிஸ்ட்ரி வந்து தயாராகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து அலுமினியம் பேஸ்டு கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு தெர்மல் சேஃப்டி, அதே நேரத்தில் கம்ப்ளீட்லி ரீசைக்கிளபிள், உங்களுக்கு டாக்ஸின் ஃப்ரீ. ஓகே, ஸோ அப்படி ஒரு பேட்டரி தானே நம்ம ஃப்யூச்சருக்கு தேவை. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். சரி, முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நான் எதெல்லாம் அட்வான்டேஜ்னு சொன்னனோ அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாகவும் வந்து சேரும். சரி, இதை நான் வந்து கம்ப்ளீட்டாக இதை நம்ம சார்ஜே பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறோம்ல, ஆனால் அதுவே அதோட டிஸ்அட்வான்டேஜ் ஆகும். இப்போ நமக்கு எங்கே போனாலும் ஒரு சார்ஜிங் பாயிண்ட், இப்போ ஒரு டீ ஷாப்பில் போனால் கூட நம்ம ஒரு பேட்டரியை தூக்கிட்டு போய் சார்ஜ் பண்ணிக்கலாம், கரெக்டுங்களா? பட் இதுக்கு சார்ஜிங்கே பண்ண முடியாது அப்படின்னும் போது இது எப்படிப்பா யூஸ் பண்ணுறது? நான் சார்ஜிங்கே பண்ண முடியாதுன்னா இது எப்படி நான் யூஸ் பண்ணுறது? இன்னொன்று, நான் இந்த சொன்னல அலுமினியம் வந்து அலுமினியம் ஆக்சைடு ஆகிடுது. ஸோ இதுக்கு வந்து அலுமினியமை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எப்படி நம்ம பண்ண முடியும்? நம்ம பண்ணுவோமா, இல்லை இதுக்குன்னு தனியாக வெண்டர் குரூப் இருப்பாங்களா, அது பண்ணுவாங்களா? ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் ஆகுமா? ஸோ அப்படி ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இந்தியாவில் யோசிச்சு பாருங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் டெவலப் ஆகல. அப்படி இருக்கும்போது இந்த அலுமினியம் பேஸ்டு ரீப்ளேஸ்மெண்ட்டை இல்லை ஸ்வாப்பபிள் பேட்டரி டெக்னாலஜி, இதெல்லாம் மோஸ்ட்லி ஸ்வாப்பிங் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேட்டரியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேட்டரி ஸ்வாப் பண்ணது அப்படியே கொடுத்துருவாங்க. இதனால் வெண்டாருக்கு பெருசாக இல்லை, அவங்க அலுமினியம் மாற்றி வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து போய் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி பேட்டரியை ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கார் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா, நம்ம ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகிடுச்சு, இப்போ ஃபுல்லாக தீர்த்துட்டீங்க, நீங்கள் போய் நடு ரோட்டில் போயிட்டு நின்றுடுச்சு, வண்டியிலேருந்து கரண்ட் வரல, அலுமினியம் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், கரைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நேரத்தில் இதை ரீசார்ஜ் பண்ணியாக எடுத்துக்கிட்டு போக முடியும்? ஸோ ஒரு பேட்டரியை கொண்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத வரைக்கும் இது வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும். அடுத்தது ஸ்வாப்பிங் ஸ்டேஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி இப்போ சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ ஸ்வாப்பிங் ஸ்டேஷனில் நிறைய இப்போ லித்தியம் பேஸ்டே ஸ்வாப்பிங்கில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் கொண்டு வர முடியல. பட் இது வந்து ஸ்வாப்பிங் கொண்டு வர்றது அப்படின்றது தான் இதோட பேசிக்கே. வேற நீங்கள் இப்போ ஒரு வண்டி, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அலுமினியம் பேஸ்டு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது மோர் ஆர் லெஸ் நம்ம இப்போ எப்படி நம்ம பெட்ரோல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறோம், ஒரு வெஹிக்கிளை வாங்கிட்டு போய் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் போய் ஃபில் பண்ணுற மாதிரி, இதுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அலுமினியம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணோம், இல்லை பேட்டரியை வந்து ஸ்வாப் பண்ணி யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு ஒரு தனியாக இந்த சர்வீஸ் சார்ஜு அண்டு இதுக்கு ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். இது வந்து இப்போ லித்தியம் கெமிஸ்ட்ரி பேட்டரியில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த தலைவலியெல்லாம் கிடையாது. இல்லை, எனி டைம் நீங்கள் வந்து போய் சார்ஜ் பண்ணிக்கலாம், வீட்லேயே நீங்கள் ப்ளக் மாட்டினீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கெமிஸ்ட்ரியில் இருக்கிற இந்த ஸ்கூட்டரோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ நீங்கள் வாங்குறீங்க, இல்லை எனி அப்ளையன்ஸ் வந்து இந்த பேட்டரி அலுமினியம் ஏர் பேட்டரியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளால் ஓனாக ஒரு ஃபுல் ஓனர்ஷிப் எடுத்துக்க முடியாது. ஸோ ஆல்வேஸ் நம்ம ஒரு கம்பெனியோ ஒரு இன்ஃப்ராவையோ நம்ம சப்போர்ட்டுக்கு எடுத்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் நான் 1000 நல்லது அப்படின்னு சொன்னாலும் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்குது.
ஓகேங்களா? ஸோ ஒரு அலுமினியம் ஏர் பேட்டரி கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஒரு கம்பெனியோ, இல்லை அலுமினியம் ஏர் பேட்டரி கொண்டு வரேன்னு சொல்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனியோ வந்து முடிவு எடுக்க முடியாது. இது வந்து தேசிய லெவலில் வந்து இதுக்கான ஒரு இன்ஃப்ராவை நம்ப கொண்டு வரதுக்கு மத்திய அரசாங்கம் அண்ட் மாநில அரசாங்கம் சேர்ந்து இதுக்கான இன்ஃப்ராக்கு எப்படி வந்து நம்ம செலவு பண்ணலாம், இதுக்கான டீலர்ஷிப் எப்படி கொண்டு வரலாம், இது எல்லாமே வந்து கொள்கை ரீதியாகவும் அண்ட் நாட்டோட பட்ஜெட் இருக்குல்ல அதுவும் இதோட பொருந்தி இருக்கும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இது சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரேட்டு இருக்குது. அன்டில் தென் இந்த டெக்னாலஜி வந்து நல்லா தான் இருக்குது. இது கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜி தான். பட் இன்ஃப்ராவோட காஸ்ட்டை நம்ம நாட்டோட இன்ஃப்ரா அப்படின்னும் போது கோடிக்கணக்கான பட்ஜெட்டில், ஸோ அப்படி பார்க்கும்போது இது டெவலப்பிங்கில் தான் இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரில. ஹைட்ரஜன் செல்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது கிட்டத்தட்ட நம்ம ஹைட்ரஜன் செல்ஸோடு வைக்கலாம். ஆனால் ஹைட்ரஜன் செல்ஸ் ஈவன் மோர் காஸ்ட்லி. ஓகே, அதுக்கு நம்மளோட நாட்டு பட்ஜெட்டில் ஹைட்ரஜன் செல்ஸை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த இன்ஃப்ரா டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம அலுமினியம் செல்ஸ் போயிடலாம், which is a better alternative for lithium அப்படின்னே சொல்லலாம். ஸோ அலுமினியம் ஏர் பேட்டரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.